எத்தனை வாட்டிங்க சொல்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சுருக்காங்க தாவேக்கா. கூட்டணி தொடர்பான பல விஷயங்கள் இந்த கேள்வி தான் அவங்க முன் வச்சுருக்காங்க. ஏன்னா அதிமுகவுடன் கூட்டணியா பாஜகவுடன் கூட்டணியா என்று தொடர்ந்து கேள்விகள் தாவேக்கா மூலம் வைக்கப்படுகிறது. நேற்று முன்னோடு எடப்பாடி பழனிசாமி எங்கள் கூட்டணியில் மெகா கூட்டணி அமையும் சொல்லியிருந்தார். தாவேக்கா மையமாற்றி சொல்லப்பட்டுச்சு. இதுக்கு தான் பதில் சொல்லியிருக்காங்க. எத்தனை வாட்டிங்க சொல்கிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பாஜக அல்லாத கட்சியோட தான் கூட்டணி அமைக்க போகிறோம். பாஜக அல்லாத கூட்டணியோட தான் எங்களோட சேருவாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். தெளிவாக சொல்லியிருக்கோம். பாஜக அல்லாத பாஜகவுடன் இருக்கும் எந்த அணியுடன் நாங்கள் சேர மாட்டோம், சேர்க்கவும் மாட்டோம் அப்படிங்கிறத உறுதியாக திட்டவட்டமாக ஏற்கனவே தெரிவிச்சிட்டோம். திரும்பவும் அதை திரும்ப சொல்கிறோம். பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும் எந்த கட்சியுடன் நாங்கள் உறவு வைத்துக் கொள்ள மாட்டோம், கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம், உறுதியாக சொல்கிறோம் அவங்க முற்றுப்புள்ளி நேற்று வச்சுருக்காங்க. ஆனாலும் ஒரு ட்விஸ்டில் இருக்குது. என்ன ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, பாஜக கூட்டணி அல்லாத கட்சிகளுடன் கூட்டணின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை பாஜக கூட்டணி அதிமுக விலகி வந்தால் தாவேக்கா கூட்டணி அமைக்குமா என்ற கேள்விக்கு பதில் இல்லை. இதுதான் இப்போ ஹைலைட்டாக பார்க்க விஷயமா பார்க்கப்படுது. அப்போ பாஜக அல்லாத கூட்டணிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. அந்த கேள்விக்கும் தாவேக்கா பதில் சொல்லியிருக்கு. ஏன்னா நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் எங்கள் கூட்டத்தை தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். எங்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். ஆகவே முதலமைச்சராக விஜயை ஏற்றுக்கொள்வர்கள் கட்சியில் தான் கூட்டணிங்கிறதுல தாவேக்கா உறுதியாக இருக்குது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் அதிமுக உறுதியாக இருக்கிறது. இந்த அதிமுக தாவேக்கா கூட்டணி என்பது தற்போது நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் உருவாக்கும். ஆனாலும் எதிர்காலத்தில் நடக்கலாம் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகிறது. நீங்கள் நினைக்கிற கூட்டணி அமையுமா அமையாதா?